उदारमते जनताभिमदातिगतानरतात् परदेवतया गतितान्निगमै कमला गयितान्न परं कलये. 5 நாளும் ஆலயத்துக்கு எப்படி வரணும், இங்கே வந்து இந்த திருப்பாவை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. ஆண்டாளுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அத்தனை பக்தர்களுக்கும் பகவானுடைய கிருபை கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டாளுடைய நோக்கம். அதனால தான் வந்தா. சுவாமிகிட்ட நான் பூலோகத்தில் அவதாரம் பண்ணுறேன்னு சொன்னா, சுவாமி ரொம்ப சிரமம், அது ஒன்றால் முடியாது, எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண சித்தமாக இருக்கணுங்கிற. அதுக்கு அதெல்லாம் விட்டால் கூட நான் தரிசனம் கொடுப்பேனாங்கிறது சந்தேகம்தான். அதனால நீ பூலோகத்தில் அவதாரம் பண்ணுறது சிரமம், அதுவும் என் பக்தனாக இருக்கிறது சிரமங்கிறா. ஆனால் ஒருத்தன் சுலபமாக இருந்து ஒருத்தன் கூட இல்லாமல் சுவாமியினுடைய சரணத்தை, அந்த திருவடியை அத்தனை பேர் தரிசனம் பண்ணணும்னு ஆண்டாளுக்கு ஆசை. அதனால இன்னிலிருந்து ஒரு 10 நாளைக்கு 10 திருப்பாவையும் எழுப்புற மாதிரி ஒரு திருப்பாவை எழுப்புறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இன்னொன்று எழுப்பின்றே தர்மத்தை சொல்கிறா, பகவானுடைய விசேஷத்தையும் சொல்கிறா. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில். இந்த பகாசுரனை மாதிரி அசுரனுங்களாம் வதம் பண்ண அந்த சுவாமியினுடைய கோவிலில் பக்ஷிராஜன் இருக்காராம். அவர் காலையில் என்ன பண்ணுவார், சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக கை கூப்பி வாய்ப்பத்தி நிற்பார். சேவா பராக்கிருத சுரேஷ கிருதானு தர்ம ரக்ஷோம்புநாத பவமான தனாதிநாதாக பத்தாஞ்சலி பிரவிலசன்னித சீர்ஷதேஷாः ஸ்ரீ வெங்கடாஜலபதே தவ சுப்ரபாதம். சுவாமியினுடைய சுப்ரபாதத்தில் எல்லாரும் சேவிக்கிற மாதிரி நிற்கிறாராம் 2 பேரும். யாரு அப்படின்னா தேவேந்திரன்லாம் இருக்க. பவமான தனாதிநாதா. குபேரன் நிற்கிறானா. எதனால அப்படின்னா, எப்போ குபேரனுடைய பர்ஸில் பணம் காணாமல் போகுன்னு உனக்கு தெரியாது. அதை வந்து ஞாபகப்படுத்துறானா சுவாமிகிட்ட. எது மாதிரி அப்படின்னா, சுவாமி முதல்ல எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் பாருங்க. அதனால தான் அது பேர் விஸ்வரூப சேவை அப்படின்னு பேர். சுவாமி விஸ்வரூபத்தில் பசுமாடை நிற்க வச்சு பூஜை பண்ணுறது நம்ம கோவிலையும் தினமும் நடக்கிறது. பசுமாடை பூஜை பண்ணுறது ஏன் அப்படின்னா, பசுமாட்டில் அத்தனை உலகமும் பசுமாட்டில் ஒரே மேப்பு மாதிரி ஒரே இடத்துல இருக்குது பசுமாட்டை. அதனால முதல்ல காட்டுறது ஏன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் சிருஷ்டி பண்ணத்தினுடைய, நீங்கள் உங்களால் சிருஷ்டிக்க பண்ண பொருள் நீங்கள் தான் பாதுகாக்கணுங்கிற மாதிரி விஸ்வரூப தரிசனம்னு பேர். அந்த தரிசனத்துக்கு ரொம்ப விசேஷமாக சுப்பிரபாத சேவைன்னு இருக்கே, அந்த சேவைக்கு சுவாமி புஷ்பங்கள்லாம் கலைஞ்சி ஸ்வயம் திருமேனியோட கூட தரிசனம் கொடுப்பார். அந்த விசேஷம் என்ன அப்படின்னா, அதை பார்க்குறது தான் நேத்திர தரிசனம்னு திருப்பதியில் சொல்கிறா. இப்போ இந்த பாதி கண்ணு மறைகிற மாதிரி பச்சை கற்பூர திருமண் போட்டிருப்பாங்க. ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை முடிஞ்சோடனே முழு கண்ணும் தெரிகிற மாதிரி வச்சுருவோம். கவச்சங்கள்லாம் கலைஞ்சி சுவாமியினுடைய ஸ்வயம் திருமேனி அப்படியே தெரியும். கவச்செல்லாம் இல்லாமல் வெறும் சங்கு சக்கரத்தை மாத்திரம் வச்சுட்டு முழு திருமேனியை அத்தனை பேருக்கு சுவாமி காமிப்பார். எதற்காக அப்படின்னா, அந்த திருமேனியெல்லாம் தரிசனம் பண்ணி நம்ம கண்ணு அதை பார்க்கறதுக்கு கோடி வேணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இருந்தாலும் அந்த சுவாமி நம்ம பார்க்குறாரா, அன்னைக்கு அந்த பச்சை கற்பூர திருமணம் எடுத்து அப்படி பார்க்குறா. அதுதான் விஸ்வரூப தரிசனம்னு பேர். அப்போ சங்குநாதம் ஒழிச்சுட்டு இருப்பாராம் பக்ஷிராஜன். அதுதான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழிசிங்கன் பேரரவம் கேட்டிலையோ. எப்படி கணீர்னு கேட்கறது பாரு. பக்ஷிராஜன் வாசிக்கிறார். அந்த பக்ஷிராஜன் சங்கநாதத்தை அவர் எழுப்புறார். அதை எவ்வளோ கணீர்னு கேட்கறது. இதை கேட்டுமா ஒருத்தர் தூங்குவான்னு சொல்றா. அதே மாதிரி சின்ன குழந்தையா நீ எழுந்துக்கணுங்கிறா. இப்போ குழந்தை சார் 10 மணி வரையும் தூங்கட்டும் சார் அப்படின்னு சொல்றான் எல்லாரும். குழந்தை தான் காலையில் எழுந்துக்கணும். இப்போ 5இல் விளையாதது 50லும் விளையாது அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா, காலையில் எழுந்துக்கிறத பழக்கம் பண்ணணுங்கிறான். காலைல எழுக்கிறது பழக்கம் பண்ணால், இப்போ ஸ்கூல்லலாம் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க சொல்லுவோங்க. ஏன் அப்படின்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தான். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்களெல்லாம் கேட்டோன்னா
மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்க வைங்கோங்கிறான். இதுக்கு முன்னாடிலாம் குழந்தைகள் தூங்கினதே கிடையாது. இல்லை எல்லாம் சுறுசுறுப்பாக விளையாடினது குழந்தைகள் தானே. அதுக்கெல்லாம் ஏன் மைண்டு ஃப்ரெஷ்ஷு தேவைப்படலை, இப்போ ஏன் தேவைப்படுறது அப்படின்னா நம்மளுடைய வழக்கம்தான் காரணம். மைண்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. அது மாதிரி இதை கேட்கலையா, பிள்ளாய் எழுந்திராய், நீ எழுந்துரு, குழந்தைன்னு நினச்சிட்டு இருப்ப. குழந்தைலாம் என்னமோ காலையில் தனுர்மாசம் வந்து தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குன்னு நீ நினச்சிக்கிறியோ என்னமோ. ஆனால் நீ எழுந்துக்கணும், குழந்தையா இருந்தாலும் வரணும்னு சொல்கிறா. அதோட கூட பேய்முளை நஞ்சுண்டு பூத்தனைன்னு ஒரு ராட்சசி, கம்சன் ஒரு உத்தரவு போட்டான், எங்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கோ அந்த குழந்தையெல்லாம் நீ சம்ஹாரம் பண்ணிடு அப்படின்னு ஒரு 10 ராட்சசர்களை அமைச்சு வச்சிருக்கான். அந்த 10 ராட்சசர்கள் கை குழந்தையா இருந்தா அவன் வதம் பண்ணிடுவான். இவன் அதே மாதிரி போறா. கோகுலத்துல ஒரு அழகான குழந்தை இருக்கு. கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்தே நந்தகோபர் வீட்டுல எப்பவுமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு, திருப்பதி மாதிரி. ஏன்னா கிருஷ்ணன் கால் உதைக்கிற பார்க்குறான், சிரிக்கிறத பார்க்குறான், எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏமா இதெல்லாம் உங்க ஆத்து குழந்தையும் பண்ணது, உங்க வீட்டு குழந்தையும் பண்ணது, ஏன் என் குழந்தைய பார்க்க வரேன்னு யசோதை கேட்பாலாம். இன்னுமே எனக்கு வித்தியாசமா இருக்குது இதுன்னு பார்க்க. அது மாதிரி எல்லாரும் கூட்டமா இருக்கு. என்ன கூட்டம்னு அந்த ராட்சசி பார்க்கறா பூத்தனை. அவ பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து தேவதைகள் மாதிரி வேஷம் போட்டுட்டு வரா. குழந்தை அழுதுன்றிருக்கு, ஒருத்தர் கூட அந்த குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கலையேன்னு சொல்லி குழந்தைய தூக்கி மடியில வச்சுட்டு பால் கொடுக்குறா. என் குழந்தைக்கு ஏண்டி கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்லணும்ல. அந்த மாயையில யாருமே சொல்லலையா. எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் நிக்கிறா. ஆனா சுவாமி சிரிச்சுட்டே இருந்தார். பால் குடிக்கிற மாதிரி பிராணி சம அபிபத்து, சுவாமி பால் குடிக்கிற மாதிரி அவர் உயிரையும் சேர்த்து குடிச்சு விட்டார். அது மாதிரி அந்த பூதனைக்கே சுவாமி, அந்த குழந்தையா இருந்த சுவாமி அந்த பூதனைய அந்த திருவிளையாடல் பண்ணி காமிச்சாரு. அப்பேற்பட்ட சுவாமியை போய் நம்ம பார்க்க வேண்டாமா? அதே மாதிரி சகடாசுரனை பஞ்சனம் பண்ணாரு. ஒருத்த வண்டி ரூபத்துல வரான். அவனை காலால எட்டி உதச்சி அவனையும் கள்ள சகடம் கலக்கழியன் காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. அப்படின்னா வித்தினைன்னா இந்த உலகத்துக்கே பீஜமா சுவாமி தான் இருந்து. பிரளய காலத்துல இந்த உலகம் எல்லாம் ஒரு தரத்தை சார் 2025 இந்த உலகம்லாம் அழிய போறதுங்கிறான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் எதாவது கலப்பி விட்டுருக்கா. இதை ஒத்துக்க எல்லாரும் கோயிலில் வந்து கேட்குறா. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா போஸ்டர் விட்டுங்க சார், ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் போட்டு வச்சுக்கிறேங்கிறான். எல்லாமே போகும்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வச்சு என்னப்பா பண்ண போற நீ, இல்லையா? அதுக்கெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. அப்போ இந்த உலகத்துக்கே பீஜமான சுவாமி இல்லையா, அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ண வேண்டாமா? உலகத்துல சிருஷ்டி போதும் பிரளயம் வந்த போது தன்னுள்ள சேர்த்துக்கிறார். திருப்பியும் தன்கிட்டேருந்தே எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றார். வந்த அத்தனையும் தானே பாதுகாக்கிறார். இதனுடைய அர்த்தம் இது. அவர் தான் நம்மளை காப்பாத்துறார். ஒரு சின்ன பேனா எழுதுறதுக்கு கொடுத்தா கூட தேங்க்ஸுங்கிறான். பேங்க்ல போய் பேனா மறந்துட்டு போறான். பேங்க்குக்கு போறதே எழுதுறதுக்கு தான். பேனா மறந்துட்டு போறான், பக்கத்துல விட்டுருந்தா தேங்க்ஸுங்கிறான். இத்தனை அவயவங்களும் கொடுத்து சௌக்கியமும் கொடுத்து இத்தனை சௌரியம் கொடுத்த யாராவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னா, சார் அந்த போயிட்டே இருக்கேன், எனக்கு சைலன்சர் சுட்டுருச்சு சார், இது இல்லாம அந்த தெய்வம் பார்க்கக்கூடாதா என்ன அப்படிங்கிறான். அத்தனை சௌக்கியம் கொடுத்துருக்கேன், அதை ஒருத்த கூட பேசவே மாட்டான். யாருமே யாராலையாவது ஒரு நல்லது அடைஞ்சான்னா அது உடனே மறந்து போயிடுவா. அவன் ஏதாவது பத்திரிக்கை போட்டு நம்ம கல்யாணத்துக்கு வரலன்னா அவன் பேரங்கல்யாணத்துக்கு வரையும் ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். இது வழக்கம். ஆனா அப்படி இருக்கக்கூடாதுங்கிற அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். அவரை எப்படி எதுவுமே வேண்டான்னு காட்டுக்கு போற மனைவி மக்கள்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போறாள்ல, அவெல்லாம் எதுக்கு போறா அப்படின்னு சொன்னா, இந்த உள்ள இருக்க ஸ்ரீனிவாசனை மனசால தியானம் பண்றதுக்காக போறாள். எதுக்காக அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளேயும் இருக்கார். இந்த உலகத்தையே சிருஷ்டித்த பகவான் உன்னுடைய இதயத்திலையும் இருக்கா. நீ எப்ப இதயத்துல பகவானை பார்க்கறையோ, நாரதர் சொல்றார், சனை சனை. நாரதர் எல்லாரும் இது மாதிரி பிரவச்சனங்கள் உபன்யாசம் சுவாமியை பத்தி லீலைகள்லாம் கேட்டு அவருக்கு அவ அம்மா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காட்டுல போய் தபஸ் பண்ணணும்னு நினைச்சார். தபஸும் பண்ண ஆரம்பிச்சார். தபசு பண்ணா இந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடி தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படியே மேலே போனா முட்டி தெரிஞ்சது. அப்புறம் மேலே போனா தொடைபாகங்கள்லாம் தெரிஞ்சது. அப்புறம் வயிறு தெரிஞ்சது, வக்ஷஸ்தலம் தெரிஞ்சது, சங்கம் மாதிரி இருக்க கண்ணு தெரிஞ்சது, சுவாமியினுடைய திருமுக மண்டலம் தெரிஞ்சது, மேல இருக்க கிரீடம் தெரிஞ்சது. இப்படி பார்த்து ஆச்சரியப்பட்டு
பா அப்படின்னு நினைச்சாரா நாரதர். உடனே கப்புன்னு ஸ்கிரீன் போட்ட மாதிரி மறைச்சிட்டார். இன்னும் எங்கடா நம்ம பார்த்தது எங்கடான்னு அவர் நாரதர் நினைக்கிறார். அப்ப அவர் சொல்றார், சுவாமி அசரீரி வாக்கா, வெறும் வாய்ஸ் மட்டும் வருது. இந்த பாருப்பா, இந்த ஜென்மால உனக்கு இவ்வளவுதான் தரிசனம். நான் இப்ப கொடுத்த தரிசனத்தை இந்த ஜென்மா முழுக்க நீ தபஸ் பண்ணா, அடுத்த ஜென்மால ஆகூய இவமே சீக்கிரம், நீ எப்பப்பெல்லாம் கூப்பிடுறியோ அப்பப்பெல்லாம் நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன். அப்ப நீ இதுக்காக மெனக்கடணுங்கிற. 10th எழுதுறதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு போய் ஒன்ஸ் அவன் பாஸ் பண்ணிட்டான்னா திருப்பி 10th எழுத போறான். பாஸ் பண்றதுக்கு உண்டான வேலையை பாருன்னு சுவாமி சொல்றார். அதே மாதிரி உள்ள யோகிகளும் சன்னியாசிகளும் எதுவுமே வேண்டான்னு சொல்றவா கூட இது வேணுங்கிற வஸ்து பகவான் இல்லையா? அப்பேற்பட்ட பகவான உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அவ எல்லாரும் என்ன சொல்றா? காலையில இருந்து ஹரிரு ஹரரிதி நாமானி துஷ்ட சிட்டை ரபிஸ்மிருதா. எல்லாரும் காலையில எழுந்து முதல்ல பூமாதேவிக்கு நமஸ்காரம் பண்ண. அந்த எழுந்துக்கிற பద్ధதியே தனி. அது மாதிரிலாம் பண்ணாதான் நமக்கு அன்னைக்கு நாள் போகும். எல்லாரும் என்ன சொன்னா, ஸ்வீட் மார்னிங்கிறான், குட் மார்னிங்கிறான். டெய்லி வர இந்த மெசேஜ் பார்க்கறதுக்கே டைம் தனியாக போக வேண்டியது. இதெல்லாம் வேஸ்ட். என்ன பண்ணணும்? படுக்கையிலிருந்து எழுந்துக்கும் பொழுது முதல்ல பூமாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணணும். இந்த நாளில் நான் என்னென்னமோ தப்பும் பண்ண போறேன், நல்லதும் பண்ண போறேன். அம்மா மாதிரி இத்தனையும் பொறுத்துன்னு இருக்கியம்மான்னு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அது மாதிரி எழுந்த உடனேவே பகவானுக்கு நம்ம காலை கடன்லாம் முடிச்சுட்டு முதல்ல சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணணும். பகவன் நாமா சொல்லிகிட்டே எழுந்துக்கணும். ஹரிரு ஹரரிதி நாமானி. சில பேர் கையை தேய்ச்சி முகத்தை பார்க்குறான், காலையில் எதையாவது பார்த்தா நல்லதுன்னு சொல்லிட்டு பணத்தை வச்சு பார்க்குறான். இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. அதெல்லாம் பண்ணணும்னு ஒரு பக்கத்தில் செகுனம் சொல்றது, சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இருந்தாலும் அதெல்லாம் பண்றச்ச சுவாமியினுடைய மனசு ஹிருதயம் இருக்கே, அது ஸ்ரீனிவாசனை நினைக்கணும். அதுக்கு தானே கோவிலுக்கு வர்றது அத்தனை பேர். இப்போ ஆர்த்தி ஒவ்வொருத்தருக்கும் தனியாக பண்றோமே, காரணம் என்ன? பேட்ச் இன்னைக்கு வச்சு ஒரு ஆர்த்தி பண்றோம்ல. எதற்கு அப்படின்னா, இந்த ஆர்த்தி பண்ணும் பொழுது அத்தனை திருமேனியும் தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணம்னா அதுதான் வரணும். வேற பக்கத்துல இருந்த அம்மா, அதுக்கப்புறம் ஏத்தாப்புல இருந்தவர் யாரும் ஞாபகம் வரக்கூடாது. அப்படி அந்த சுவாமிய ஹரிநாமா சொல்லின்னு இருக்கா. காட்டுல அவ ஹரிநாமம் சொல்றது நமக்கு இங்க வரையும் கேட்கறதே. இத்தனை விஷயத்துக்கு கேட்டுன்னா நீ தூங்கிட்டு இருக்க, வா என்னோட வான்னு கூப்பிடுறான். இது இந்த 10 பேர் எழுப்புற காரணமே என்ன அப்படின்னா, அத்தனை பேரையும் சேர்ந்துதான் தரிசனம் பண்ணணும். ஆலயத்துக்கு வரும்பொழுது மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாம தரிசனம் பண்ணணும். அதே மாதிரி தான் உள்ள வந்துட்டோன்னா மற்ற கவலையை படாம யாரெல்லாம் கூட சேர்த்துட்டு வந்தோமோ அவங்களெல்லாம் இப்போ என்ன குக்கர் வைக்க போறீங்களா, ஸ்கூலுக்கு அனுப்ப போறீங்களா, இந்த பேச்செல்லாம் இங்கே பேசக்கூடாது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பகவன் நாம ஸ்மரணையோட திருப்பி வெளில போனதுக்கு அப்புறம் எந்த கவலை வேணா பட்டுக்கலாம். இது மாதிரி இருக்கணும். ஒத்தரை கூட கைவிடாம அத்தனை பேரையும் அழிச்சுட்டு போகணும்னு தாயார் நினைச்சாலாம். அதனால இன்னிலிருந்து எழுப்புறா. இவ்வளவு சரித்திரமும் சுவாமியினுடைய இத்தனை பூதனா மோட்சம், சகடாசுர பஞ்சனம், அதே மாதிரி சுவாமியினுடைய விஸ்வரூப தரிசனம், உலகத்துக்கே சுவாமி தான் வேறுன்னு எல்லாத்தையும் இந்த ஒரு வாசகத்துல சொல்றான். அப்படி இது மாதிரி எழுப்பணும். காலையில் எழுந்துக்கும் போது எழுப்புறத பார்த்தான்னா எங்க எழுப்ப வந்துட போறானோன்னு இவன் பயந்து எழுந்துடுறான். ஏன்னா இவன் எழுப்புறத பார்த்தா அவருக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் எழுப்ப சாதுவா இருக்கணும். அது மாதிரி ஆண்டாள் சொன்ன பிரகாரம் அத்தனை பேருக்கும் பகவானுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கணும்னு பிரார்த்தனை. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா.